ஹாய், வெல்கம் டு லேடல் நெஸ்ட். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கோகோனட் ஷார்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் 3 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் பவுடர் பண்ண சுகர், தேவையான அளவு நட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இதில் பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் நல்லா உருகுனதும் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரோட கோகோனட் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பால் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் முதல் சேர்த்துருக்கேன். இதோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நம்ம டோட்டலாக 1/4 கப் பால் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு போதும்னா நீங்கள் 1 கப்போடே நிறுத்திக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கோகோனட் உறிஞ்சிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பால் ஊறணும். கோகோனட் நல்லா ஊறினது நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் சுகர் போதும். நம்ம 3 கப் கோகோனட் எடுத்துருக்கோம், அதுக்கு நம்ம 1 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். பால் நீங்கள் 1 கப் இல்லை 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகி இதோடு மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இது நல்லா உறிஞ்சி கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளை கிண்டி விட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா கெட்டி பதம் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை நீங்கள் உருட்டிக்கலாம். இதை நம்ம மறுபடியும் டெசிகேட்டட் கோகோனட்டில் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். இப்போ நமக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம ஒரு கோட் கொடுத்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நமக்கு 10 டேஸ் வரைக்குமே தாங்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.